This episode is brought to you by Battlefield 6. Battlefield 6 is the ultimate all-out warfare experience. Rip through the skies in aerial dogfights. Demolish your surroundings for a strategic advantage. Harness complete control over every action and movement using the kinesthetic combat system. Drop into multiplayer with your squad, or fight furiously as a member of the Dagger 1-3 squad in a gritty, adrenaline-fueled single-player campaign where you'll defend a world on the edge of collapse. திரு சந்தோஷ், என்னத்தை பார்த்து பயந்தீங்க? என்னத்தை பார்த்து பயந்தேன்னா, அது ஒரு சைனீஸ் கோஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசன். வந்து நாங்க ஹை ஸ்கூல் படிக்கிற டைம். ஸோ எங்க பாய்ஸ்லாம் வந்து அந்த சின்ன பசங்களை போய் சிசில கேம் விளையாடுவாங்கல்ல. ஸோ கேம் விளையாண்டுட்டு நாங்க சாப்பிடலான்னு விடிஞ்சிருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆச்சு காலையில. ஸோ நாங்க பசிக்குதுன்னு நாங்க நடந்து போனோம். ஒரு டிஸ்டன்ஸ் நடந்து போனோம். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வாக்கலாம். ஸோ நாங்க போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி அப்படி வந்து நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து எங்க முன்னுக்கு வந்து ஒரு தடிக்கா இருந்துச்சு. தடிக்காலாம். ஸோ அந்த கேட்லாம் வந்து கொஞ்சம் சைட் லைக் கார்னர் ஹவுஸ்லாம். ஸோ அந்த கார்னர் ஹவுஸ்ல நாங்க போகும்போது வந்து ஒரு ஷேடோவை பார்த்தோம். அப்போ வந்து எங்க ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடி எங்களை பார்த்தாரு. பார்த்து அவர் வந்து சின்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நீங்க கண்டுக்காம நடந்து போங்க அப்படின்னு. நாங்க பாக்கலாம் சொல்லிட்டு நாங்கெல்லாம் பார்த்தோம் தான். பார்த்துட்டு ஒரு என்னத்த சார் பாத்தீங்க? ஒரு கருப்பு ஷேடோ அப்படியே நிக்குது. கருப்பு ஷேடோ, முடி லைக் ஹியூமன் ஃபிகர்ல, ஒரு ஹியூமன் ஃபிகர். ஆனா கருப்பா இருக்கு. மூஞ்சி ஒண்ணுமே தெரியல. ஜஸ்ட் the whole thing is just black. ஸோ முடிலாம் இருக்கு, அப்படி தெரியுது நம்மளுக்கு. லைக் ஒரு பர்சன் ஸ்டாண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஆனா எல்லாம் ஃபுல்லா பிளாக்கா இருக்கு. ஸோ நாங்க அப்படியே நேரம் நடந்து லைக் பார்க்காத மாதிரி நடந்து, பயமா தான் இருந்துச்சு. மனசுலாம் படப்படம் அடிக்குது, பயமா இருக்கு, பேச்சு வரல. நடந்து போயிட்டு அப்புறம் நாங்க நிக்கவே இல்லையே, ஓடிட்டோம் வீட்டுக்கு. கடந்த உடனே நாங்க அந்த உருவம் வந்து மூவ் பண்ணல, ஒண்ணும் இல்ல, ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு வீட்டுல ஒரு ஆள் நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. லைக் ஒரு கார்னர்ல அந்த கேட் கிட்ட நிக்கிறாங்க. நல்லா இருக்குமோ? வாய்ப்பே இல்லை கிட்டா. ஏன்னா அது வந்து லைட் கீழே வந்து அடிக்குது. அது வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு மனுஷனா எப்படி நிப்பாங்க. அதுவும் விடிகால 3-4 மணிக்கு எவனாச்சும் வீட்டு வெளியே நிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஷேடோ பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு வந்து கண்டிப்பா இது மனுஷால் இல்லை அப்படின்னு. நம்ம அந்த நிக்கிறதே தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்க கொஞ்ச நேரம் கடந்து போனோம், தெரியாத மாதிரி போயிட்டு அப்புறம் கார்னர் வந்தோடனே நாங்க நேரம் எடுத்தோம், ஓட்டோம், நிக்காம ஓடிட்டோம். எல்லாரோட கண்ணுக்கும் தெரிஞ்சது அந்த உருவம். எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சு. ஏன்னா நாங்க கேட்டோம், உங்களுக்கும் தெரியுதா, எங்களுக்கும் தெரியுது, பேசாம வாங்க சொல்லிட்டு நேரம் நடந்து போயிட்டோம். ஆஹா, என்ன ஏதுன்னு கிட்ட போயிட்டு 2 பேச்சு கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி விளையாட்டுலாம் நம்ம விளையாட மாட்டோம். இந்த மாதிரி விபரீத விளையாட்டு நம்ம விளையாடல. பார்த்தோம்னா நம்ம ஓடிடணும், நிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கம் போனீங்க? டெஃபினெட்லி அந்த ஏரியா பக்கம் அதுக்கப்புறம் நாங்க போவே இல்லையே. எதுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு ரிஸ்க்லாம் நமக்கு ரஸ்க் மாதிரின்னு சும்மா போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரோம். நாங்க ரிஸ்க் எடுக்காம வாழ்ந்து போயிடுறோம். எனக்கு ரிஸ்கே வேணாம். இது நடந்து எத்தனை காலம் ஆச்சு சார்? 12 years இருக்கும்ல. 12 years. அன்னைக்கு நைட்டு தூக்கம் வந்ததா உங்களுக்கு? இதெல்லாம் இத பார்த்த பிறகு வீட்டுக்கு ஓடி போனோம்ல, தூங்கவே இல்லை. லைட் நாங்க எல்லாரும் 4 பேரும் ஒரே மெட்டில தான் படுத்துக்கணும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் தான் பார்த்தோம். ஸோ 4 பேரும் ஒரே மெட்டில படுத்து லைட் அடைக்கணுமான்னு கேட்டான் ஒருத்தன். அப்ப நாங்க சொன்னோம் லைட் தேவையில்லை, வெளிச்சமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துவோம் தான். பயத்துல கை காலெல்லாம் நடுங்கிருச்சு எல்லாத்துக்கும். வீட்டுக்குள்ளார நுழையும் போது காலெல்லாம் கழுவிட்டு போயிருப்பீங்களே? ஐயோ, காலு கழுவ கூட டைம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பதட்டம். சாவி எடுத்து திறக்கிறோம், சாவி தூரம் மாத்திரம் இந்த லோக்கல்ல அப்படி இப்படின்னு திறந்து நாங்க மேல வீட்டுக்கு ஓடிட்டோம். அதுக்கப்புறம் எந்த உருவத்தையும் பாக்கல நீங்க? அதுக்கப்புறம் வந்து அந்த சைட்லாம் நாங்க போகவும் இல்லை. அதுக்கப்புறம் என் ஸ்கூல் பாஸ்கெட் பால் கோர்ட்ல பார்த்தலாம். ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு இதை பத்தி பேசுவோம்.